அமலாக்கத்துறைக்கு எதிராக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் விதான் சௌதா வளாகத்தில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, என்னென்ன கோரிக்கை முழக்கங்களை கோஷங்களை முன்வச்சிருக்காங்க? கர்நாடக மாநிலத்தில் உள்ள வால்மீகி பழங்குடியினர் வளர்ச்சி கழகத்தில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து அது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன் சமூக நலத்துறையில் கூடுதல் இயக்குநராக பணியாற்றி வரும் கல்லேஷப்பா என்பவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது அவரிடம் விசாரணை நடத்திய போது இந்த ஊழல் வழக்கில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா நேரடியாக இந்த ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக தன்னிடம் பொய்யாக மிரட்டி சாட்சி வாங்க முயற்சித்ததாக கல்லேஷப்பா பெங்களூர் போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளான முரளிகண்ணன் மற்றும் மிட்டல் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராகத்தான் தற்பொழுது முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட அனைத்து முக்கிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை வேண்டுமென்றே அதிகாரிகளை மிரட்டி பொய் சாட்சியங்களை பெற்று கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை சிக்க வைக்க முயற்சிப்பதாக இந்த போராட்டமானது அமலாக்கத்துறைக்கு எதிராக நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.